58 வருஷம் நாங்க ஆட்சி அதிகாரத்தை பார்க்கலன்னு சொல்ற நீங்க, உங்க செல்வ பிறந்தகை பேசுறாரு எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு, உடனே அடுத்த நாளே தோரணை மாறுது. அடுத்த நாளே அறிவாலயத்துக்கு வந்த இன்ஸ்ட்ரக்ஷனால இவருடைய தோரணை மாறுது, பேச்சுக்கள் மாறுது. இதெல்லாம் எப்படி, எந்த மாதிரி நினைக்கிறது? நம்ம கூஜா துக்குரான் நினைக்கிறதா? ஒரு கட்சி கடுமையான தேசிய கட்சி, வலிமையான கட்சி, அந்த சிந்தனை சிறிதும் இல்லாமல் ஆரோக்கியமா ஆரோக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறோம். இல்ல நீங்க விமர்சனம் வைங்க, அதுக்கு அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் இருக்காரு, அவர் பதில் சொல்வாரு. ஆனா வார்த்தைகள் இல்ல கூஜா தூக்குறது அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லதிகாரம் அனுமதிக்க வர முடியாது. இல்ல மிஸ்டர் பாலா, 58 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வர முடியாம ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்கிறது என்றால் அதை என்ன சொல்ல முடியும் கேக்குறேன் சார். தேசிய கட்சி சார், அது தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில கட்சி இல்ல, தேசிய கட்சி. இப்ப எப்படி பாஜக எல்லா மாநிலங்களிலும் மற்ற மாநில கட்சிகளோடு கூட்டணியில் இருந்து அங்க கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்குதோ அந்த மாதிரி தான் காங்கிரஸும். நீங்க அவங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கலங்கிறத தான் அவர் குறிப்பிட்டு சொன்னாரு. அதுக்காக நீங்க கூஜா தூக்குறதுங்கிற வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம், அதை அனுமதிக்க முடியாது. சொல்ல முடியுமா இப்போ? இல்ல மிஸ்டர் பாலா, நான் கேக்குறேன், கூட்டணி ஆட்சி காவடி தூக்குறேன்னு நான் சொல்ல கூடாதா? வேண்டாம், பதிலுக்கு சொல்லிட்டே இருந்தா அது அப்படியே போகும். வேண்டாம். அதிமுக காவடி தூக்கல, அவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. அடுத்தது நீங்க கேட்டீங்க கவுர்ட்ட விஜயோடு கூட்டணியா? இப்பொழுது சொல்றேன், இன்னைக்கு காங்கிரஸ் காத்து கொண்டிருக்கிறது. இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் அழைக்க மாட்டாரா, எப்படியாவது நான் சேர்ந்துட மாட்டோமா? ஏனென்றால் 58 ஆண்டு காலம் அந்த அதிகார பசி அவங்களையும் காத்து கொண்டிருக்கிறது. வேற வழி இல்ல. இவங்களால் சுயமாக ஆட்சி அமைக்க முடியாது, சுயமாக மக்கள் வாக்கை பெற முடியாது, 2% மேல தாண்ட முடியாது. காங்கிரஸ் தெளிவா தெரியும், திமுகவை அண்டித்தான் வாழ வேண்டும், தெளிவா தெரிஞ்சவங்க தான். 4 எம்எல்ஏ உங்களுக்கு முடிச்சிட்டோம் பேசுவோம். நாங்க 25ல நின்று 18 ஜெயிச்சோம், நீங்க 4 பேர் தான் ஜெயிச்சீங்க. பேசி நாகராஜ் நிறைவு செஞ்சிட்டோம். 20 இடம் நின்று 4 இடத்துல ஜெயிச்சீங்க, நிறைவு செஞ்சிட்டோம். கை கால் முளைக்காது என்று சொன்னீர்கள். தேசத்தினுடைய நன்மை அடிப்படையாக வைத்து 4 சீட்டு பெற்றிருக்கோம் சார். அதே மிகப்பெரிய விஷயம். நாங்கள் அதுக்கு மிகுந்த மனமார்ந்த மக்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். 5% இருந்து இன்னைக்கு 11% தனித்து வாங்கி இருக்கிறோம். பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து நாங்கள் 18% பெற்றிருக்கிறோம். ஒரு வலிமையான கட்சி என்பதை எங்களுடைய மாநில தலைவர் முன்னாள் மாநில அண்ணாமலை அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அதனால நாங்கள் நிரூபிச்சு நிக்கிறோம். காங்கிரஸ்க்கு அந்த காங்கிரஸ் அதுக்கு முன்னாடியே பொன் ராதாகிருஷ்ணன் நிரூபிச்சு காமிச்சிட்டாரு. உங்கள்கிட்ட கேட்கிறேன் நான்.